வணக்கம் உறவுகளே, மகிழ்ச்சியான மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். பூங்கோதை, திருநெல்வேலி பாபநாசம். பாருங்கள், இப்போ தான் மழையெல்லாம் வெறிச்சு நல்லா இருக்குது கிளைமேட்லாம். வணக்கம் உறவுகளே. ஆமாங்க, மழையெல்லாம் வெறிச்சிருச்சு. ஆமாம், எங்கள் ஏரியாலையும் மழையெல்லாம் வற்றி போச்சு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, முந்தா நாள் வரைக்குமே என்னென்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் பாபநாசத்தில் எல்லா பக்கமே தண்ணி நிறைஞ்சி போய் தான் இருந்தது. ஆனால் இப்போ எல்லா பக்கமே தண்ணியெல்லாம் டேமில் தண்ணி எவ்வளோ இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 70 கன அடி இருந்து இப்போ 90 கன அடியில் இருக்குது தண்ணி. அப்புறம் பக்கத்தில் குற்றாலத்துலேயும் என்னென்னா தண்ணியோட இது வெள்ளப்பெருக்கு அதிகமாகவே இருந்துச்சு. 2-3 நாளாகவே இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. சப்போஸ் நீங்கள் எங்கே இருந்தும் குற்றாலத்துக்கு வரீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் கழிச்சே எங்கே இருந்தனாலும் வாங்க. இப்போ பாபநாசம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலியிலேருந்து உங்களுக்கு 40 கிலோமீட்டர் ஆகுங்க எங்கள் பாபநாசத்துக்கு நீ வர்றதுக்கு. அப்புறம் பக்கத்தில் தூத்துக்குடி எல்லா ஏரியாலையுமே என்னென்னு கேட்டிங்கன்னா மழை எல்லாமே இந்த பக்கம் இந்த தடவை அதிகம்தான். ஆனால் லாஸ்ட் இயர் இருந்த அளவுக்கு அந்தளவுக்கு பாதிப்புகள் எங்கேயுமே இல்லை. நல்லாயிருக்கும். என்னென்னா சரிங்க, இப்போ ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இயற்கையோட மாற்றங்கள். முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க என்னென்னா இதோ சொல்லுவாங்களே, தைமழையோ நெய்மலை, விளக்கு வச்சா கிழக்கு விட்டுரும். அந்தந்த மாதங்களில் வந்து மழைப்பொழிவாகட்டும் வெயிலாம் இருக்கும். ஆனால் இப்போ இல்லையே. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எல்லாமே இயற்கை மாற்றங்கள் தாங்க. இயற்கை மாற்றம் எதனால் வருதுன்னு நினைக்கிறீங்க? மனிதர்கள் நம்ம தான் காரணம். ஆமாம், இயற்கைக்கு மாறாக எவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. முன்னாடியெல்லாம் பிறப்பு இறப்பெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது இல்லையாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. பிறக்கிறதாகட்டும், இறக்க ஒரு ஆக்சிடெண்ட்டாக உடனே அப்படியே பார்க்குறோம். ஸோ இது மாதிரி இயற்கைக்கு மாற நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. நான் எப்போதும் என்ன சொல்வேன்னா, இயற்கையை வந்து ரசிக்கணுங்க. இயற்கையோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இயற்கை யாருமே ரசிக்கிறதே கிடையாது. ஏன்னா இயற்கையை ரசிக்கணும், இயற்கையோடு ஒன்றி வாழணும். நீங்கள் இயற்கையோடு ஒன்றி வாழும்போது என்ன ஆகும்னா, இயற்கைக்கு வந்து நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது. நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கு தெரிஞ்சது மாறாதது இயற்கை தான். இப்போ நீங்கள் என்ன இலையை பறித்தாலும் மறுபடியும் அது நமக்கு காய் கனியை கொடுத்துட்டே தான் இருக்க போகுது. அது மாதிரி இயற்கையோடு ஒன்றி வாழணும். இந்த அவசர உலகத்தில் ஓடிக்கிட்டே இருக்குங்க. நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்காமல் கொஞ்சம் அதுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி, உங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி இயற்கை சார்ந்த இடங்களுக்கு போங்க. என்னங்க சொல்கிறது, நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். நல்ல எண்ணங்களோடு வாழ்வோமே. என்ன இயற்கை சீற்றங்கள் காரணம் அதானங்க. வேறு என்ன ரீசன் இருக்குது? எல்லாமே காலம் மாறி நடந்துகிட்ருக்கு. என்ன ஸோ எல்லாருமே அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவாங்க? ஓகே, வாழ்க வளமுடன். திருநெல்வேலி பாபநாசத்திலிருந்து பூங்கோதை.